ஸ்ரீ கணபதி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் கே ரங்கராஜன் இயக்கத்தில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், புஜிதா, நிமி, கேஆர் விஜயா, டெல்லி கணேசன், சச்சு, நளினி, பருத்திவீரன், சுஜாதா, சிங்கம்புலி, ரமேஷ் கண்ணா இவங்களாரும் நடித்து வெளியான படம் தான் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். கதைக்களம் தொழிலதிபரான அமித் எஸ்டேட்டில் குதிரை பயிற்சி அளிக்கும் வேலை செய்வார் ஸ்ரீகாந்த். பெரிய கோடீஸ்வரர் சச்சுவோட வீட்டில் புஜிதா வந்து வேலை செஞ்சுட்டு வருவாங்க. ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் சந்திப்பாங்க. அப்போ வந்து ஒருவரை ஏமாற்றி பெரிய இடத்த சேர்ந்தவங்க, நாங்கள் பணக்காரங்கன்னு சொல்லிப்பாங்க ரெண்டு பேரும். இதை எடுத்து ரெண்டு பேர்த்துக்கும் இடையில காதல் ஏற்பட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும். அதற்கு பின்னாடி யார் பேரை சொல்லி ஏமாத்துறாங்களோ அவங்களோட இடத்துலையே இவங்க பொய் சொன்னது வந்து தெரிய வரும். அதற்கு பின்னாடி நடந்தது என்ன, ரெண்டு பேர்த்தோட காதல் என்னாச்சு, ரெண்டு பேர் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த மீதி படத்தோட கதை. தமிழ் சினிமாவில் பார்த்து சலிச்சு போன இந்த பொய் சொல்லி ஏமாற்றி காதலிக்கிற கதையாக படமாக எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் ரங்கராஜ். அதில் கொஞ்சம் புதிய விஷயங்களை சேர்த்து சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தா கூட ரசிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். இவ்வளோ அனுபவம் இருந்தும் ஏன் இது போன்ற ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு தெரியவில்லை. அதே போல் ஹீரோ மார்க்கெட்டை இழந்து விட்ட நடிகர் ஸ்ரீகாந்தும் பழைய இடத்தை பிடிப்பதற்காக இது போன்ற நிறைய படங்கள் நடித்து வராரு. இருந்தும் அவரால் ஜெயிக்க முடியல. இனியாவது நல்ல கண்டென்ட் மற்றும் வித்தியாசமான கதைக்களத்தை தேர்வு செஞ்சு நடித்தா இண்டஸ்ட்ரியில் அவர் நீடிக்க முடியும். அதே போல் ஹீரோயின் புஜிதாவும் திரையில் பார்ப்பதற்கு அழகாக இருக்காங்க. ஆனால் நடிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இரண்டாவது ஹீரோயினாக நடிச்சுள்ள பரதன் மற்றும் நிமி வந்து கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருப்பாங்க இந்த படத்தில். இவங்களோட பார்கவ், நம்பிராஜன், நளினி, பருத்திவீரன், சுதாச்சா, சிங்கம்புலி, அது போக பழம்பெரும் நடிகர்கள் கேஆர் விஜயா, டெல்லி கணேஷ் இவங்க எல்லாரும் அனுபவ நடிப்பால் இந்த படத்தில் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் PN கிருஷ்ணாவின் வசனம் இந்த படத்தில் சுத்தமாக எடுபடவே இல்லை. தாமோதரன் ஒளிப்பதிவால் ஓரளவுக்கு படத்தை பார்க்க முடியுது. RK சுந்தர் இசை வந்து பாடல்கள் சுமார், பின்னணி இசையும் எரிச்சல் அடைகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு எதுவும் பிடிக்கல. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளம் இருந்தாலும் ஒளிப்பதிவாளர் உதவியால் இந்த படத்தை ரசிக்க முடியறது ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. பழைய புளிச்சமாவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் மசாலா சேர்த்து தோசையாக சுட்டுருக்கலாம் டைரக்டரு. அதை விட்டுட்டு அந்த புளிச்சமாவிலேயே தோசை சுட்டிருக்காரு. அதனால் இது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை இந்த படம். மொத்தத்தில் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் கொஞ்சம் பழசாக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் வந்து 5க்கு 2 கூட எனக்கு எவ்வளோ கொடுக்குறதுன்னு எனக்கே தெரில. 5க்கு 2 கொடுக்கலாம். இந்த படம் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. நீங்களும் படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.